வணக்கம் மக்களே. நான் உங்கள் புகழேந்தி, எலும்பு, மூட்டு, தசை, நரம்புக்கான சிறப்பு இயன்முறை மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னா, மூட்டை பற்றி. மூட்டுனா முழங்கால் மூட்டு, கீழே காலில் நடுவில் இருக்க பெரிய மூட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, மூட்டு தேய்வதற்கான காரணங்கள். மூட்டு தேய்வதற்கான காரணங்களை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன் காரணங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, காரணங்களை தெரிஞ்சால் தான் நம்ம அந்த மூட்டு வலி வராமல் பார்த்துக்க முடியும் ஒன்று. இன்னொன்று, அந்த காரணங்கள் தெரிஞ்சால் தான் அதுக்கான மருத்துவத்தையும் நம்ம சரியாக செய்ய முடியும். ஸோ இது ரெண்டுக்குமே காரணங்கள் மிக முக்கிய மக்களே. அதனால் காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ நான் இந்த மூட்டோட அமைப்பை சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு பெரிய எலும்பு, கீழே 2 எலும்பு இருக்கும் நம்ம காலில். ஒரு பெரிய எலும்பு, ஒரு சின்ன எலும்பு இருக்கும் காலில். இப்போ இந்த சின்ன எலும்பு இருக்கிறது வந்து வெளிப்பக்கம்னு வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இந்த சின்ன எலும்பு இருக்கிறது வந்து வெளிப்பக்கம். இப்போது இந்த மூட்டு இப்படி இருக்குது இல்லையா? நான் பின்னாடி பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மூட்டு இப்படி இருக்குது. இதில் ஒரு சைடு மூட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற மூட்டு இருக்குது இல்லையா? அது வந்து உள்பக்கம். இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்க மூட்டு பக்கம் வந்து வெளிப்பக்கம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக மேலேருந்து பாரம் கீழே போகிற இடம் வந்து இந்த உள் மூட்டு வழியாக தான் கீழே போகும். அதனால தான் நீங்கள் மூட்டு வலி வருதுன்னாவே பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எனக்கு உள் சைடு தான் வலிக்குது, வெளியே ஒன்றும் வலிக்கலை, இது உள்ளே தான் வலி அப்படின்வாங்க. மூட்டு எங்கே வலித்தாலும், இங்கே வலித்தாலும், இங்கே வலித்தாலும், முன்னாடி வலித்தாலும், பின்னாடி வலித்தாலும் எல்லாமே மூட்டு தான், சரிங்களா? தேய்மானம் எங்கே இருந்தனாலும் நடக்கலாம். தேய்மானம் இந்த எலும்புக்கு பின்னாடி நடக்கலாம், இந்த 2 எலும்புக்கு நடுவில் நடக்கலாம், இல்லை இந்த பக்கம் எலும்புக்கு நடுவில் நடக்கலாம், எங்கே இருந்தாலும் நடக்கலாம். ஸோ இது வந்து மூட்டோட அமைப்பு. இதை சுற்றி தான் உங்களோட தசைகள் வந்து பின்னப்பட்டிருக்கும். ஃபுல்லாக தசைகள் இருக்கும். இதுக்கு நடுவில் உங்களோட எலும்பு இந்த 2 எலும்பு சேர்கிற இடத்துல ஜவ்வுகள் இருக்கும். ஜவ்வுகளில் பல விதமான ஜவ்வுகள் மூட்டில் இருக்குது. சில ஜவ்வுகளுக்கு வந்து இந்த மூட்டோட இந்த 2 மூட்டுக்கு நடுவில் இருக்க ஜவ்வுகள் வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட், மெதுப்பு தன்மை, அதை கொடுக்கறதுக்கு மட்டும் சில ஜவ்வுகள் இருக்குது. இந்த 2 எலும்பையும் நகராமல் பிடிச்சிக்கிறதுக்கு சில ஜவ்வுகள் இருக்குது. தசை வந்து எலும்போடு சேர்கிற இடத்துல சில ஜவ்வுகள் இருக்குது. இதை மாதிரி நிறைய விதவிதமான ஜவ்வுகள் மூட்டை சுற்றி இருக்குது மக்களே. இப்போது மூட்டு தேய்வதற்கான காரணங்கள் பார்க்கலாம். மூட்டு தேய்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நான் முதல்ல ஒரு 3 விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 3 விஷயங்களும் சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு தேயாது. முதல்ல மூட்டு தேயாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லலாம் இல்லையா? அதுக்கான இது சொல்கிறேன். இந்த 3 விஷயங்கள். ஒன்று, நீர் சத்து. இந்த நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, சரிவிகித உணவு, அதிலிருந்து கிடைக்கிற சத்துக்கள். சரிவிகித உணவு சாப்பிடணும், அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற சத்துக்கள். அதுக்கப்புறம் சூரிய ஒளி. இந்த 3ம் உங்களுக்கு சரியாக கிடைச்சிட்டே இருந்ததுன்னா உடலில் மூட்டு பிரச்சனை ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ ஒன்று நீர் சத்து, இன்னொன்று சரிவிகித உணவு, அதிலேருந்து கிடைக்கிற சத்து, அது புரத சத்து, அதிலேருந்து கிடைக்கிற உப்பு சத்துக்கள், இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான், சரிவிகித உணவு. அதுக்கப்புறம் சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள். இது 3ம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மூட்டு தேய்மானத்துக்கான காரணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 75-80% இதில் போயிடும். இதனால் இது 3த்தையும் நீங்கள் சரியாக வச்சிட்டிங்கன்னா மூட்டு வலி வர்றதை நீங்கள் தடுக்கலாம். அதுக்கப்புறம் வர காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் சில காரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் காரணம், அதிக நேரம் நிற்கிறது. ஒருத்தரோட வேலையே நிற்கிறதுன்னு வச்சுக்குவோம். அவர் நின்றுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னா மூட்டு வலி காரணம் அங்கேயே அதிகமாகிடுது. ஏன்னா இப்போ பாருங்கள், அதிக நேரம் நிற்கிறவருக்கு மூட்டு வலி வரும், அதிக நேரம் உட்கார்றவருக்கு முதுகு வலி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஏன் நின்னா மூட்டு வலி வரும் அப்படின்றனா, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கும்போது மூட்டில் போகிற பாரம் இங்கேருந்து இந்த கீழ் எலும்புக்கு போகிற பாரம் உளுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஓய்வே தர்றதில்ல. அதனால் அது தேய ஆரம்பிக்கும். அதோட உள் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ட்லேஜ், இந்த ஜவ்வு இருக்குது இல்லையா, அது நடுவில் அது வந்து ஒரு பஞ்சு மாதிரி நீங்கள் அதை கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த பஞ்சு எப்படி இருக்குன்னா, அந்த பஞ்சு அமுங்கணும், சுருங்கணும், அந்த பஞ்சு விரியணும். அந்த பஞ்சு சுருங்கும் போது உள்ளே இருக்க ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வெளியே போகும். அந்த பஞ்சு விரியும் போது வெளியே இருக்க நீர் சத்து வந்து உள்ளே போகும். ஸோ அந்த பஞ்சு சுருங்கி வரையும் போது நீர் சத்து வெளியே போய் உள்ளே போகும்.
உள்ளே போகும்போது அது சத்துக்கள் எடுத்துகிட்டு உள்ளே போகும், வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற எக்ஸுடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியே வரும். இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பஞ்சோட ஆயுட்காலம் வந்து நல்லாயிருக்கும். அந்த பஞ்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேய்மானம் வராது. ஒரு பெஞ்சை நீங்கள் அமுத்தியே வச்சுருக்கீங்க அதுக்கு நடுவில் இருக்கிற பஞ்சை, அப்போ வந்து மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான காரணங்கள் அதிகம். முதல்ல அந்த கார்டிலேஜ் தேயும், அந்த ஜவ்வு தேயும், அதுக்கப்புறம் எலும்பு வரையும் போய் தேய ஆரம்பிக்கும். சரிங்களா? எலும்பு வரையும் போய் தேயணும் போதெல்லாம் எனக்கு எப்போல்லாம் இந்த எலும்பு தேய்மானம்னு யாருன்னா சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம உடம்புல இருக்க எலும்பை மட்டும் நம்ம வந்து ஒரு 30-40 வயசில் தேஞ்சிருதுன்னு சொல்கிறோம்ல, தேய ஆரம்பிச்சிருது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி காலத்தில் இந்த எலும்பெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த எலும்பெல்லாம் ஏன் இப்படி தேயாமையே இருக்குது? ஆக்சுவலாக ஒரு மனுஷ எலும்பு தேயிற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் இருந்து பல ஆயிரம் வருஷம். இந்த 10 வருஷத்தில் தேயிறது வந்து அதுக்கான காரணங்கள் இருக்குது. பல ஆயிரம் வருஷம் தேயாமல் இருக்கிற எலும்புகள் அதுக்கான காரணங்களும் இருக்குது தனியாக. இப்போது நம்ம எலும்பு உடம்புல இருந்துக்கிட்டே ஒரு 30 வருஷத்தில் தேஞ்சிடுதே அப்படின்ற தோணல்கள் வந்து எனக்கு இருக்கும். பட் அதுக்கான விஷயம் வந்து இதுதான். ஆக்சுவலாக எலும்பு தேய்கிறது இல்லை, அதுக்கு நடுவில் இருக்க ஜவ்வு அதுதான் தேயுது. எலும்பு வந்து நல்லா தான் இருக்கும், எலும்பு அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சிடாது. நம்ம அப்படியே சொல்லிடுறோம் எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் அப்படின்னு. ஆனால் மூட்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஜவ்வு தான் தேயுது. ஆனால் அந்த ஜவ்வை தேயாமல் பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நான் இப்போ சொல்கிறேன். அது மேலே பாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, நான் நிற்கிறது அதிகமான காரணம்னு சொன்னேன். இன்னொரு காரணம் நாமளே தேடி வர வச்சுக்கிற காரணம். நிறைய நடைப்பயிற்சி செய்யணும், நிறைய ஓடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து என்கிட்ட வரவங்கலாம் சொல்லுவாங்க, நான் நிறைய நடக்கிறேன், காலையில் சாயந்தரம் நடக்கிறேன், ஆனால் இப்போ என்னால் நடக்க முடியறதில்ல அப்படின்வாங்க. ஏன் இப்போ நடக்க முடியலன்னா, அப்போது நீங்கள் நிறைய நடந்தது தான். ஒரு நடைப்பயிற்சி நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, அந்த நடைப்பயிற்சிக்கு முன்னாடி, அந்த நடைப்பயிற்சிக்கு அப்புறம் ஓடுறீங்க அப்படின்னா, அந்த ஓட்டத்துக்கு முன்னாடி, அந்த ஓட்டத்துக்கு அப்புறம், அன்றைக்கும் சரி, அதுலேருந்து ஒரு 2-3 நாட்களுக்கும் சரி, அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளே நிறைய இருக்குங்க. அதெல்லாம் சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறையா நடக்கலாம், நிறைய ஓடலாம். ஆனால் அதை நீங்கள் முன்னாடி செய்ய வேண்டிய சில வேலைகளும் பின்னாடி செய்ய வேண்டிய சில வேலைகளையும் நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா, அதிக நடைப்பயிற்சியும் அதிக ஓட்டப்பயிற்சியும் அந்த மூட்டை தேய்மானத்துக்கு உள்ளாக்கும். அது என்னென்ன பண்ணணும், நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஓடுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை நான் தனி காணொளி இதுக்கப்புறம் சொல்வேன். ஆனால் நீங்கள் இப்போது பொதுவாக தெரிஞ்சுக்கிங்க எதனால் மூட்டு தேயும் அப்படின்றது. சரிங்களா? இதனாலும் மூட்டு தேயும். அதுக்கப்புறம் வர முக்கியமான காரணம் சர்க்கரை. உடலில் இருக்க சர்க்கரையோ இல்லை உடலில் இருக்க ஹார்மோன்கள் இதெல்லாம் வந்து வேரியேஷன் வருது அப்படின்னா மூட்டு தேய்மானம் சீக்கிரம் நடக்கும். நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குறோம், ஆனால் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது, இல்லை தைராய்டோட அளவு மாறுபடுது அப்படின்னா மூட்டு தேய்மானம் நடக்கும். இதில் சர்க்கரையால் வர தேய்மானம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, வலி வந்துருச்சுன்னா நம்ம பார்த்துடுவோம். ஆனால் சர்க்கரை அதிகமாக இருக்கவங்களுக்கு வலி அதிகமாக வராமையே மூட்டு தேயும். அது வந்து நல்லதில்லை. வலிச்சதுன்னா தான் நம்மளுக்கு கவனம் அது மேலே இருக்கும். வலிக்கவே இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக தேயும் போது கடைசியில் எலும்பும் ஒட்டுற நிலைமைக்கு வரும்போது தெரியும். அது வந்து நல்லது இல்லைங்க. அதனால் சர்க்கரை இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களோட மூட்டோட அதை பாதுகாத்து வச்சுக்கிறதுல ரொம்ப அக்கறையோடு இருக்கணும். இதை போல் நட்டு தேயறதுக்கான அடுத்த விஷயம் வந்து புகைப்பிடித்தல். புகைப்பிடிக்கிறதுனால மூட்டு தேயுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேயும். ஸ்மோக்கிங் கில்ஸ் த செல்ஸ் ஃபஸ்ட். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூட்டுக்கு நடுவில் கார்டிலேஜ் இருக்குன்னு. அந்த கார்டிலேஜுக்கு ரொம்ப மெல்லிய ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும், ரொம்ப மெல்லிய ரத்த ஓட்டம் இருக்கும். அண்ட் அந்த மூட்டு எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு மேலே இருக்க கவரிங், அதுக்கு மெல்லிய ரத்த ஓட்டங்கள் இருக்கும். அதை வந்து மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போது ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதை நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புகைப்பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி க்ரே கலரில் கருப்புக்கு முன்னாடி இருக்க ஒரு கலரில் அதெல்லாம் மாறி இருக்கும் அந்த நகங்கள்லாம். ஏன் அப்படின்னா அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன் க்ளோஸ் ஆகிறது. எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, உணவு வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, சத்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா மூட்டு தேய ஆரம்பிச்சிருக்கும். ஏன் மூட்டு தேயுதுன்னு பார்த்தோன்னா, சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டால் இல்லை நான் சிகரெட் பிடிக்கல அப்படின்வாங்க.
இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷம் நான் சிகரெட் பிடிச்சிருந்தேன், இப்போ கடைசி 5 வருஷம் நிறுத்திட்டேன் அப்படின்வாங்க. இந்த 5 வருஷம் நிறுத்தினாலும் அந்த முன்னாடி பிடிச்சவங்க இல்லையா சிகரெட், அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து அந்த 10லேருந்து 15 வருஷம் இருந்தது இல்லையா, அதனாலேயே இது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் புகைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பழக்கம். அதை வந்து கண்டிப்பாக விட்டுடணும். அந்த புகைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகி அந்த இடம் வந்து இப்போ ஒரு இடம் புண்ணாயிடுச்சுன்னா அது திரும்ப வரணும் இல்லையா. ஒரு செல் சாகுது அப்படின்னா அதை வந்து திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ணோம், இல்லை அந்த இடத்துக்கு ஒரு புது செல் வரணும். ஆதல் அழிதல் நான் எப்பயும் சொல்வேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, ஆதல் அழிதலை வந்து சமப்படுத்தணும் முடிஞ்ச வரையும். ஒரு செல் சாகும்போது இன்னொரு செல் வந்துடணும் அந்த இடத்துக்கு, இல்லை அந்த செல் சாகிற நாட்களை அதிகம் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வர சத்துக்கள் வந்து கம்மியாக போயிடும் புகை பிடிக்கிறதுனால. அதனால் அதையும் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு போக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக வெயிட் ஒரு காரணமாக சொல்லுவோம். இவர் வந்து அதிக எடையாக இருக்காங்க, அதனால் வந்து இவங்க மூட்டு தேயுது அப்படின்னு. சில சமயங்களில் நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு 90 கிலோ இருக்கிறவங்களுக்கும் மூட்டு தேயலாம், 40-50 கிலோ இருக்கிறவங்களுக்கும் மூட்டு தேயும். இப்படியே நான் பார்த்துருக்கேன். அதனால் உடல் எடையை மட்டுமே நம்ம வந்து அது மேலே பழி போட்டுற முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா 60 வயசு இருக்கும் அப்போ ஜென்ரலாக 55லேருந்து 60 வயசு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க, அதை குறைச்சிட்டு வாங்க, அப்போ தான் எல்லாம் செஞ்சுருவாங்க. எல்லா மருத்துவமும் செஞ்சு மூட்டு வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உடல் எடை அதிகமாக இருக்கீங்க, அதை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லி அமுச்சிடுவாங்க. ஆனால் அந்த 55லேருந்து 60 வயசு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். எப்படின்னா அவங்க உடல் எடையை அவங்களால குறைக்க முடியாது. எப்படிங்க 60 வயசில் நீங்கள் ஒரு வெயிட்டை குறைங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம் நம்ம. அது குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மூட்டு வரத்துக்கான காரணங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணணும். பண்ணி அப்போது அந்த 60 வயசில் இருக்கவங்களுக்கு மேபி ஒரு 50% அது காரணமாக இல்லாமல் இருக்கலாம். அதை சரி பண்ணணும். இல்லை உடல் எடை தான் காரணம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அடுத்து பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். இப்போ இதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்துக்கும் காரணமாக சொல்லலாம், ஆனால் ஸ்ட்ரெஸ் ஒரு மிக முக்கியமான காரணம். நான் இப்போ சொன்ன எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் நடந்துடும். நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு சத்து போய் சேராது, உங்களால் கரெக்டாக தண்ணி குடிக்க முடியாது, இல்லை அதை நோட் பண்ணிக்க முடியாது. நான் எப்போ குடித்தேன் எப்போ தண்ணி குடிக்கல அது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவு மன அழுத்தம் இருக்கலாம், இல்லை கரெக்டான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்னால். அண்டு இன்னொரு காரணம் வந்து புகைப்பிடித்தல்னால், ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் புகைப்பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் வர செகண்டரி அடுத்த கட்ட காரணங்களால் மூட்டு தேய்கிறதுக்கான காரணிகள் வந்து அமையுது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு மிகப்பெரிய காரணம். இது மாதிரி மூட்டு தேய்கிறதுக்கான இந்த மாதிரி காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த மூட்டுக்கான மருத்துவத்தை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்கள் என்ன தான் மருத்துவம் செஞ்சாலும் அந்த மூட்டு அதிகபட்சம் 10 நாள் இல்லை 15 நாள் இல்லை 1 மாதம் திருப்பி அந்த வலி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதை சரி செய்யணும். அந்த காரணம் உங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்களே பார்த்து நடந்துக்கலாம் மக்களே. இது போக இன்னும் கொஞ்சம் காரணங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வெளி காரணங்களாக சொல்லலாம். எப்படின்னா, ஏற்கனவே எனக்கு இந்த மூட்டில் அடிபட்டிருக்கு, இல்லை இந்த மூட்டில் ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு இந்த காலில் பிளேட் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அப்படி யாருன்னா அப்படி ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மூட்டை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் என் மூட்டு தேய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவனத்தை எடுத்துக்கணும். இல்லை எந்த வேலையும் செய்யாமல் என்ன சொல்கிறது, சிட்டிங் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி உட்கார்ந்தே இருக்கிறது, எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஆக்டிவ் லைஃப்லேயும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் மூட்டு சீக்கிரம் தேயும். இந்த மாதிரி இதெல்லாம் கடைசியில் வர காரணங்கள். இதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா அந்த மூட்டை வந்து நீங்கள் தேயறத நிப்பாட்டலாம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா மூட்டுகளும் நம்ம கடைசி மூச்சு வரையும் அந்த மூட்டை வேலை செய்கிற நிலைமைக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இடைப்பட்ட நாள்லேயே போயிடுது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். அந்த மூட்டு வந்த காரணம் இல்லை, அந்த மூட்டு தேயறதுக்கான காரணம் நாம தான். ஸோ ஒரு மூட்டை நீங்கள் உங்களோட கடைசி மூச்சு வரையும் அதோட வேலையை செஞ்சுக்கணும், அதனால் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய முடியுன்ற நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா இது எல்லாத்தையும் கவனமாக எடுத்துகிட்டு
அந்த மூட்டை பார்த்துக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம்.